வணக்கம் அன்பு நண்பர்களே, சஞ்சய் மீடியாவிற்காக உங்கள் மணிகண்டன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயிண்ட். நம்ம வாழ்க்கையில் பெயிண்ட்டுங்கிற ஒரு அத்தியாவசியமான ஒரு பொருளாக மாறிடுச்சு. பெயிண்ட் இல்லாத எந்த ஒரு விஷயமே இங்கே இல்லை அப்படிங்களா இந்த உலகத்தில். நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி பெயிண்ட் மாதிரி பல பொருட்களை நம்ம உபயோகப்படுத்திகிட்டு இருக்கிறோம். அது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு உபயோகப்படுத்துவாங்க, சிலர் தெரியாமல் உபயோகப்படுத்திகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி வாழ்க்கையில் நம்ம அன்றாட உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களை பற்றி விஷயங்களை வரக்கூடிய வீடியோக்கள்லாம் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதா இருக்கிறோம். அதனால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி புது புது வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். வாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் பெயிண்ட்டை பற்றி முழு டீட்டெயிலான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். பெயிண்டில் பல வகைகள் இருந்தாலும் பொதுவாக 2 பிரிவுகளில் தயாரிக்கப்படுகிறது. ஒன்று வாட்டர் பேஸ்டு பெயிண்ட், மற்றது ஆயில் பேஸ்டு பெயிண்ட். வாட்டர் பேஸ்டு பெயிண்ட் அப்படிங்கிறது தண்ணியை கலந்து உபயோகப்படுத்தக்கூடியது. ஆயில் பேஸ்டு பெயிண்ட் அப்படிங்கிறது கெரசின், தின்னர் போன்ற மினரல் ஆயில்களை கலந்து உபயோகப்படுத்தப்படுகின்றது. பொதுவாக பெயிண்டானது மக்கள் தேவைக்கேற்ப தயாரிக்கப்படுது. பெரும்பாலும் 10க்கும் மேற்பட்ட வகையான பெயிண்ட்டுகள் இப்போ மார்க்கெட்டில் இருக்குது. இதில் மூலப்பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல வகையான மூலப்பொருட்களை பெயிண்டினுடைய பிரிவுகளுக்கு தகுந்த மாதிரி உபயோகப்படுத்துகிறாங்க. சில பொதுவான பொருட்கள் எல்லா பெயிண்ட்லேயுமே உற்பத்தியில் உபயோகப்படுத்துகிறாங்க. அது என்ன அந்த பொதுவான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசின், ஆடிட்டிவ்ஸ், சால்வன்ட், பிக்மெண்ட் அண்ட் திக்னர். இது எல்லா வகையான பெயிண்ட்டுகளுக்குமே பொதுவான மூலப்பொருளாக உபயோகப்படுத்துகிறாங்க. மற்றும் பெயிண்டில் அதிகமாக உபயோகப்படுத்தக்கூடிய மூலப்பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎம் வாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய டி மினரல் வாட்டர். தண்ணியில் இருக்கக்கூடிய மினரல்களெல்லாம் நீக்கி சுத்தமான தண்ணியாக பெயிண்ட்டு தயாரிக்கிறதுக்கு உபயோகப்படுத்துகிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வெட்டிங் ஏஜென்ட், ப்ரெசர்வேட்டிவ், எமில்ஸ்ஃபயர், ஹெச்இசி என்று அழைக்கக்கூடிய ஹைட்ராக்சி எத்தில் செல்லுலோஸ், பைன் ஆயில், டைட்டனியம் டை ஆக்சைடு, சைனா கிளே, கால்சிக் பவுடர் மற்றும் அகர்லிக் எமில்சன், திக்னர், டிஃபோமர், இன்ஃபிலிம், ப்ரெசர்வேட்டிவ், அம்மோனியா போன்ற பொருட்களை எல்லாம் பெயிண்ட் தயாரிப்பில் உபயோகப்படுத்துகிறாங்க. அம்மோனியா எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆன்டி ஃபங்கல் ஏஜென்ட்டாகவும் பெயிண்ட் நீண்ட நாள் கெட்டுப்போகாமல் இருக்கிறதுக்காகவும் இந்த அம்மோனியாவை உபயோகப்படுத்துகிறாங்க. பெயிண்ட் உற்பத்திற்கு தேவைப்படும் உபகரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா டிஸ்பெர்சிங் மிஷின் என்று சொல்லக்கூடிய ஸ்டெரர் மிஷின். இது மூலப்பொருட்களை மிக்ஸ் பண்ணுவதற்காக உபயோகப்படுத்தப்படுகிறது. அடுத்தது டிஎம் பிளான்ட், டி மினரல் பிளான்ட், தண்ணியை சுத்திகரிப்பு செய்யக்கூடிய ஒரு பிளான்ட்டு. அடுத்தது வெயிட் ஸ்கேலிங் மிஷின், மூலப்பொருட்களை உற்பத்திக்கு எடை போடக்கூடிய ஒரு ஸ்கேலிங் மிஷின். அடுத்தது பேக்கிங் மிஷின், தயாரிக்கக்கூடிய பெயிண்ட்டுகளை எடை போட்டு விற்பனைக்கு அனுப்புவதற்காக இந்த பேக்கிங் மிஷின் தேவைப்படுகின்றது. பெயிண்டானது பொதுவாக பார்த்திங்கன்னா பல இண்டஸ்ட்ரீஸில் உபயோகப்படுத்தப்படுகின்றது. அது என்னென்னு பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக், ரப்பர், மெட்டல், கன்ஸ்ட்ரக்ஷன், ஆட்டோமொபைல், வுட் மற்றும் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸில் பெருமளவு உபயோகப்படுத்தப்படுகின்றது. பெயிண்ட் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா பல கோடிகள் உலகக்கூடிய ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறதுக்கே பொது ஊடகங்களில் அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா பல பேர் இந்த பிஸ்னஸில் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க. அதனால் இந்த வீடியோவில் நம்ம ஓரலான டீட்டெயில்ஸ் தான் நம்ம கொடுக்க முடியும். நீங்கள் இந்த பெயிண்டை பற்றி பெயிண்ட் துறை நுழையணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்தது தான் நீங்கள் தாராளமாக அதுக்காக நிறைய பயிற்சி கூடங்கள் இருக்குது. மத்திய அரசாங்கத்திலேயே இதை பற்றி பெயிண்டை பற்றி சொல்லித்தராங்க. அந்த மாதிரி நிறுவனங்களை நீங்கள் சூஸ் பண்ணி கண்டிப்பாக சேர்ந்துக்கலாம். நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக கொடுக்க முடியாது. ஓரலாக இந்த பெயிண்ட்டுனா என்ன, பெயிண்ட்டுக்கு உள்ள மூலப்பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் நம்ம ஓரலாக கொடுக்க முடியும். உங்கள் தனிப்பட்ட ஆர்வம் மட்டும்தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு இன்னும் விரும்புனீங்கன்னா இந்த மாதிரி நிறுவனங்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் போய் சேர்ந்து அங்கே பெயிண்டை பற்றி நீங்கள் கற்றுக்கலாம்.